அதாவதுங்க, கொரோனா காலத்தில் அனைத்து மதுவையும் மூடணும் அப்படின்னு சொல்லி கோபாலபுரத்தில் அவர் வீட்டு வாசலில் அவர் மனைவி மக்களோடு கருப்பு சட்டை அணிந்து கோஷமிட்டவர் இந்த முதல்வர். அது என்ன வாயி, இப்போ இது என்ன வாயின்னு நான் கேட்குறேன் அவரை. கனிமொழி அதாவது அதிமுக அரசு இருக்கும்போது கனிமொழி சாராய கடைகளை போடணும், அதாவது டாஸ்மாக் கடைகளை போடணும்னு வலியுறுத்தினாங்க. இப்போ அது குறித்து வாய் திறக்காத கேட்டாங்க. அவங்க எல்லாருமே திமுகவில் பதவிக்கு வந்துட்டாங்க. 26 வரைக்கும் சட்டமன்றத்தில் அவங்களுக்கு பதவி இருக்குது அப்படின்னு நம்பி அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி ஆனால் ஒரு பேச்சு பேசுவாங்க, அந்த வாய் வேறு. ஆளுங்கட்சி ஆகிட்டா இப்போ வேறு மாதிரி பேசுவாங்க, இந்த வாய் வேறு. அதில் தான் சொல்கிறேன், அந்த வாய் வேறு, இந்த வாய் வேறு. அப்படி தான் திமுக வாயே அப்படி தான் இருக்குது. நாகப்பட்டினத்தில் போகல ராசா, நம்ம காரைக்கால் வாஞ்சூர்லேருந்து படார் 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 படார்னு அடிக்கும் சவுண்டு, சைலன்சரு. அந்த சத்தத்தோடு போகிற பைக்கில் சாராயம் போகுதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அதை யாரும் பிடிக்கிறது இல்லை. அது மாமூலோடு கரெக்டாக டயத்தை சொல்லி அந்த டயத்துக்கு உள்ளே வந்துடும். இங்கே வேணால் அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி காரைக்காலில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன, அங்கே விற்பனையாகக்கூடிய மதுவின் கொள்ளளவு என்ன, அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நாவலர் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி பிறந்திருக்கிற புள்ள வரைக்கும் 10 லிட்டரு மது குடிக்கும். எங்கள் கணக்கு எடுத்து பார்த்துக்கலாம். இது நான் ஒளிவு மறைவாக இருக்கா என்ன? இல்லை, எடுத்துக்கலாம். பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் அந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிற பொழுது பல்வேறு சங்கடங்கள், பிரச்சனைகள் வருகிறது. அதனால தான் அரசே மதுவை கொடுக்கும் என்று கொடுத்தார்கள். அதுவையும் எங்களுடைய தாய் புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் 500 கடைகளாக குறைத்து கொண்டு வந்தார்கள். இந்த ஆட்சி கடைகளையும் குறைக்கவில்லை, நேரத்தை மாற்றி அமைத்திருந்தோம். எங்கள் ஆட்சியில் 12 மணிக்கு தான் கடையை திறக்கிறதுன்னு, 8 மணிக்கு மூடுறதுன்னு வச்சுருந்தோம். இப்போ 24 மணி நேரம் சரக்கு எங்கே வேணாலும் கிடைக்கிது. கொஞ்சம் காசு கூட, அவ்வளோதான், தாராளமாக கிடைக்கிறது. அதை பற்றிய நடவடிக்கையும், அதை பற்றிய கவனிப்பும், அதை பற்றிய புரிதலும் இந்த அரசுக்கு இல்லை. ஏனென்றால் தொழில் செய்கிறவர்கள், சம்பாதிக்கிறவர்கள் திமுகவினர். அதனால் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் அவருக்கு நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் முதலாக அந்த தலைமுறையினரை குடிக்க வைத்த பெருமை பெரியவர், திருக்கோளையில் பிறந்த முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களையே சாரும். அது கொள்கை முடிவு என்பதே எடுக்க வேண்டிய ஒன்று. அதை பற்றி ஆலோசிக்கலாம். இது அவசரமாக முடிவெடுக்கிறது, பேசுறதுக்கு முடியாது. மதுவிலக்கு அமைச்சர் நாங்கள் டாஸ்மார்க்கை நிறையா துறக்கிறது, விலை கம்மியாக சின்ன பாக்கெட்டு விற்கிறது காரணமே கள்ளச்சாராயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே அண்மையில் சொன்னார். கொத்தனார்லாம் கஷ்டப்படுறாங்க, குடிக்கிறாங்க, அதுக்காக தான் அதிகமாக கடையெல்லாம் திறந்துறோன்னு. இப்போ கள்ளச்சாராயமும் தமிழ்நாடு முழுக்க விற்கிது, இது விற்கிது, அதோட அதிகமாக கஞ்சா விற்கிது. அதாவது நல்ல காவல்துறையினர், அதாவது ஆனஸ்ட் ஆஃபீஸர் ஒரு பகுதியில் இருக்கிறாருன்னா அங்கே சாராயமும் இருக்கிறதில்ல, போதையும் இருக்கிறதில்ல, ரவுடிகளும் இருக்கிறதில்ல, குற்றங்கள் இருக்கிறதில்ல, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. யார் இருந்தால் ஆனஸ்ட் ஆஃபீஸர் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பாரானால் அங்கே இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்?